ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான பப்பாளியை வச்சு ஹல்வா எப்படி பண்ணுறது, பப்பாயா ஹல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? 200 கிராம் அளவுக்கு நல்லா பழுத்த பப்பாளியை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் சர்க்கரை, 200 கிராம் பப்பாளிக்கு 100 கிராம் சர்க்கரை போட்டிங்கனாலே மீடியமாக இருக்கும் சர்க்கரை அளவு. முந்திரி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. ஒவ்வொருத்தரும் நெய் நிறையா சாப்பிடுவீங்க, நிறையா வேணும் அப்படிங்கிறவங்க நிறையா நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் இந்த ஸ்பூனில் தான் நான் 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஹல்வா பண்ணும்போது இடையில கலந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம கலந்து வச்சுக்கிட்டே ஈஸியாக இருக்கும். கலந்து வச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த ஹல்வாவுக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்க போகிறதே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான். கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த பப்பாளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எந்த திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது மாதிரி பப்பாயா பியூரியாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம எந்த கலர்ஸுமே இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு கடாய் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு ஹல்வா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க, இல்லைன்னா கருகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம தனியாக எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்ச பப்பாளி விழுது இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பப்பாயா பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பப்பாளி இருக்க தண்ணி எல்லாமே வற்றி நல்லா சுருங்கி வரும். அந்த பப்பாளி அந்த வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா பபிள்ஸாக வெடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 100 கிராம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். 200 கிராம் பப்பாளிக்கு 100 கிராம் சர்க்கரை மீடியமாக இருக்கும். நல்லா ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 50 கிராம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு சர்க்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த சர்க்கரை போட்டோடனே மறுபடியும் தண்ணி மாதிரி மாறிடும் அந்த பப்பாளி. இந்த தண்ணியிலே அது நல்லா வேகட்டும். அந்த பப்பாளி வாசம் போகணும் இல்லையா, நல்லா கொதித்து வரட்டும். ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கி இருக்கிற சுருங்குற வரைக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்தணுன்னு தண்ணியாட்டம் ஆகும். அந்த தண்ணியும் நல்லா வற்றட்டும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா பபிள்ஸாக வெடித்து கையிலெல்லாம் பட்டுரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா சுண்ட காய்ச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பப்பாளி போட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு பாருங்கள் அளவு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது எந்த கலருமே சேர்க்கலை, ஆனால் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அல்வான்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அல்வாவுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டியாயிடும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டிங்கனாலும் அடி பிடிச்ச மாதிரி கட்டிலாம் மாறிடும். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டே நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும். நல்லா மிங்கிளாகி அந்த வடை சட்டி கூட ஒட்டாமல் வரணும் அல்வாங்கிறது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலேயே செஞ்ச நெய் தான், ஆடை எடுத்து வச்சு சிலுப்பின நெய் தான். இந்த வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். வீட்டிலே நெய் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த நெய் ஃபுல்லாக நல்லா உறிஞ்சிடும். அந்த பப்பாளி நல்லா உறிஞ்சு மறுபடியும் அந்த நெய் வெளியே வரணும். வெளியே வந்தோடனே அந்த ஸ்டேஜ் வந்துடும், அல்வா ஸ்டேஜ் வந்துடும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கிறோம். நல்லா அப்சர்வ் ஆகுது. ஒன்ஸ் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அடுத்த 5 மினிட்ஸ்லேயே அந்த நெய் ஃபுல்லாக மறுபடியும் வெளியே அப்படி தேங்கி நிற்கும்.
அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க, கை விடாமல் கலருங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். அந்த நெய் அந்த பப்பாயா எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கலக்க கலக்க உங்களுக்கே அந்த பதம் வந்தால் தெரியும், அப்படியே கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே விழுகும். அதுதான் ஸ்டேஜ். அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த பாருங்கள், எடுத்து விட்டால் அப்படி கீழே விழுகணும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். 2-3 பொருள் இருந்தாலே போதும், டக்குன்னு நம்ம இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும், நம்மக்கிட்ட பப்பாளி மட்டும் இருந்தால் போதும், நம்ம டக்குன்னு இதை செஞ்சிடலாங்க. சூப்பரான அல்வா பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட வாழை இலையில் வச்சு சாப்பிட்றப்ப அதோட வாசமே தனியாக இருக்கும். இப்படி சுட சுட அல்வாவை வாழை இலையில் வச்சு சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.